முதல்ல பரிசு பெற்ற இந்த பள்ளி மாணவர்களாகிய அழகிய தமிழ் மகன்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். பாரதியார் தமிழ் ஆசிரியராக இருந்த பள்ளியில வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசி உங்களுக்கு அவருடைய கவிதை புத்தகத்தையே பரிசா கொடுக்கிறது ஒரு தற்செயல் கிடையாது. இது இறைவனுடைய திருவருள், பாரதியாரினுடைய ஆசி. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் பல விதங்களில் பெரும் பேறு பெற்றவர்கள். எனக்கு கூட அந்த பேர் இல்லை, அவருடைய பேரனாகவே இருந்தாலும் அவர் பயின்ற பள்ளியில் நினைக்கணும், அவர் பயிற்றுவித்த பள்ளியில் நீங்களும் மாணவர்களாக இருப்பது உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று பெருமைக்குரிய ஒன்று. முதல்ல இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு நாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வணக்கமும் நன்றியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியின் ஆதார சுதியாக இருக்கக்கூடிய பாரதி சிந்தனை மன்றத்தின் செயலாளர், வழக்கறிஞர், ஒரு பாரதி வெறியர், மதிப்புக்குரிய திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு தாழ்ந்த வணக்கமும் நன்றியும். ஐயா அவர்கள் சொன்னது போல பாரதியை வாசிக்கிறவர்கள் உண்டு, நேசிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இவர் அதையும் தாண்டி ஒவ்வொரு கணமும் சுவாசிக்கிறவர். பாரதி வாழ்ந்த நாட்கள்ல அவரை எப்படி போற்றி பரவி ஒரு வெறியராக எத்தனை பேர் இருந்தாங்க என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இறந்த பிறகு ஐயா அவர்களை போல பல பேர் இருக்காங்க. அதுல மதுரை மண்ணின் பாரதி பிரதிநிதியாக, ஒரு பாரதி பித்தராக ஐயா அவர்கள் ரொம்ப தீவிரமாக இயங்கி வருகிறார். பாரதி சிந்தனை மன்றம் என்று ஒரு அமைப்பை நிறுவியது கூட பெரிய விஷயம் அல்ல. பாரதி சிந்தனை எப்போதும் இருப்பதுதான் அதை விட பெரியது. அது ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. பாரதி சிந்தனை மனம் என்பதுதான் பாரதி சிந்தனை மன்றம் ஆகியிருக்கிறது. அவர் மனசுல எந்த அளவுக்கு பாரதியார் மேல பக்தி வச்சிருக்காரோ அதோடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த மன்றத்தை நாம் பார்க்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, பசங்கள்லாம் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றது, பூமரங்கள்லாம் கிடையாது. ரொம்ப அறிவுரையா சொல்லி உங்க நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கையில இப்ப பாரதியார் கவிதைகள் நூல் இருக்கு, உங்க பாடப்புத்தகத்திலையும் அவர் இருப்பார். நீங்க ஒரு விதத்துல மதிப்பெண் வாங்கறதுக்கு பாரதியார் என்னமோ உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா வெறும் மதிப்பெண் வாங்கறதுக்கு மட்டும்தானா பாரதி என்றால் இல்லை. நீங்க டெக்ஸ்ட் புக்ல படிச்சு அப்படி மூடி வச்சிடக்கூடாது. அவரை மதிப்பெண் வாங்கறதுக்கும் பாரதி உதவுவார், நீங்க மதிப்போடு வாழ்வதற்கும் பாரதி உதவுவார். உங்களுடைய மனசுல இன்றைக்கு பாரதியை இந்த பள்ளி, நான் ஒரு சின்ன கருவிதான், ஒரு விதை போல பாரதியை நாங்கள் தூவி இருக்கிறோம். நீங்க அந்த விதையை உங்க மனசுல வளர்க்கணும். எப்போ அது பெரிய ஒரு விருட்சமாகி முளைத்து ஒரு பெரிய ரூபம் கொண்டு எழுந்து நிற்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க நம்பி அவருடைய கையை பற்றி கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. இப்போ உடனடியாக அவருக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் உங்களுக்குள் அவர் விழித்துக் கொள்வார். உங்க மனதில் அவர் இருக்கிறார். எப்போ அவர் வெளிப்படுவார் என்று நமக்கு தெரியாது. நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அதுவரை ஆனால் வெறும் பாடப்புத்தகத்தோடு பாரதியாரை தொடர்புபடுத்தி நீங்க மூடி வச்சிடக்கூடாது. உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வா இருக்கும், உங்களுக்கு எப்பெல்லாம் கடுப்பா இருக்கும், உங்களுக்கு எப்பெல்லாம் வருத்தமா இருக்கும், அவருடைய கவிதைகளை நீங்க படிக்கலாம். அவருடைய கவிதைகள் காலாவதி ஆகாத மருந்துகள். எப்போ போனாலும் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி, ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு மெடிக்கல் ஸ்டோர், எப்படி வேணா வச்சுக்கலாம். குறிப்பா உங்களுக்கு நிறைய அவர் எழுதிட்டு போயிருக்காரு.
ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் எப்படி நடத்தணும், ஆசிரியர்களை எப்படி தேர்வு பண்ணணும், மாணவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்று பாரதி சிலபஸே போட்டு தந்திருக்காரு. அது பல பேருக்கு தெரியாது. அது கூடிய சீக்கிரம் வெளியில ஒரு காணொலியாக நான் வெளியிட இருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அதனால அவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நாம சுருக்கிடக் கூடாது. அவருக்கு கல்வித்துறை சார்ந்த மிகப்பெரிய சிந்தனைகள் எல்லாம் இருந்திருக்கு. உண்மையான சரஸ்வதி பூஜை எது? திசையாக அடுக்கி மந்திரத்தை கொடுத்து அதன் மேல சந்தனம் போட்டு வச்சு பூ தூவுறது மட்டும்தான் சரஸ்வதி பூஜையா? கிடையாது. வீதிதோறும் 2 பள்ளி, ஒரு தெருவுக்கு 2 பள்ளிக்கூடம் இருக்கணுமா? வீடுதோறும் கலையின் விளக்கம், ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லோரும் ஏதோ ஒரு ஆர்ட் படிக்கணும். பாட்டு, நடனம், ஓவியம், சிற்பம், இது மட்டும் ஆர்ட் இல்லை. பில்டிங் கட்டுறாங்க, கட்டுமான தொழில், அதுவும் ஒரு ஆர்ட் தான். சமையல், அதுவும் ஒரு கலை தான். கார்பென்ட்ரி, தச்சு தொழில், அதுவும் ஒரு கலை தான். தையல் தொழில், அதுவும் ஒரு கலை தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைகள் இருக்கு. ஒரு ஊர்ல ஒவ்வொரு தெருவுக்கும் 2 பள்ளிக்கூடம் இருக்கும். ஒரு ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லைன்னா அந்த ஊரையே கொடுத்துக்கடா அப்படிங்கிறாரு. அவருடைய ரீச் ரொம்ப பெருசு, அவருடைய ரீச் ரொம்ப பெருசு. இப்பதான் அதோடைய பெருமைகளை நாம மெல்ல மெல்ல உணரும். அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்ன அவருக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, அவருடைய 143வது பிறந்த நாள் அடுத்த வாரம் வரப்போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டிசம்பர் 11. ஆனா அவர் ஒரு அருங்காட்சியகம், ஒரு மியூசியத்தில் இருக்கிற ஆன்டிக் பீஸ் மாதிரி கிடையாது. இப்போ நீங்க திறந்தாலும், அவருடைய கவிதை புத்தகத்தை திறந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கும். அவருடைய கவிதைகள் எல்லாம் இப்ப கூட ஃப்ரெஷ்ஷா நம்மளால கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறது இல்லையா? உங்களுக்காகவும் அவர் எழுதியிருக்கிறார், எல்லாருக்காகவும் எழுதியிருக்கிறார். நீங்க அவரை நம்பி அவரோட தைரியமா ஒரு தோழனா ஹாய் மச்சி அப்படின்னு சொல்லி பேசலாம் அவர்கிட்ட. நீங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், நீங்க 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க பாரதியார் கவிதைகளை திறந்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட பேசுவார், உங்களுக்கு புரிகிற மொழியில பேசுவார். அவருக்கு 143 வயது இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால இன்றைக்கு பரிசு வாங்கியிருக்கீங்க, இது ஒரு சிறந்த தொடக்க புள்ளியா அவங்களுக்கு இருக்கட்டும். பாரதிக்குள்ள நீங்க போறது மதிப்பெண் வாங்குறதுக்காக படிங்க, அது தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி எப்போதும் உங்க பக்கத்துல பாரதியார் இருக்கட்டும். அவர் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, கலங்கரை விளக்கம் மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு திசை தெரியல, இருட்டா இருக்கு அப்படின்னு ஒரு நிலை வரும்போது நீங்க பாரதியாரை திறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒளி தோன்றும். எந்த திசையில போகணும் என்று அவர் சொல்லுவார். எப்போதுமே நீங்க அவரை நம்பலாம். அதனால பாரதியாரை இன்றைக்கும் உங்களுடைய ஒரு தோழனா, ஒரு வகுப்பு தோழனா நீங்கள் தாராளமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதோ ஒரு வரலாற்று பிகர் என்று மட்டும் நீங்க சுருக்கி விட வேண்டாம். அவர் உங்களில் ஒருத்தர் தான், அவர் உங்களுக்கானவர் தான். அதனால இந்த நிகழ்ச்சி உங்களுக்குள்ள, உங்க மனசுல பாரதியாருக்கு அப்படின்னு ஒரு, உங்க மனசு அப்படிங்கிற வீட்டுல பாரதியாருக்கு அப்படின்னு ஒரு அறையை நீங்க இன்றிலிருந்து உருவாக்கி கொள்ளுங்கள். நாளடைவில் அவர் அந்த வெளிக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். நீங்க விரும்பிய துறையில பெரிய அளவுல ஆசிரியர்களோட ஆசையுடன் வழிகாட்டுதலுடன் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள்.